பிரைஸ் தி லார்ட். வாழ்வை வளமாக்கும் தேவ வார்த்தை. பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 1ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம். ஏனெனில் கிறிஸ்துவனிடத்தில் விசுவாசிக்கிறதற்கு மாத்திரமல்ல, அவர் நிமித்தமாக பாடுபடுகிறதற்கும் உங்களுக்கு அருளப்பட்டிருக்கிறது. விசுவாசிக்கிறதற்கு மாத்திரமல்ல, அவர் நிமித்தமாக பாடுபடுகிறதற்கும் அருளப்பட்டிருக்கிறது. விசுவாசம் தேவனுடைய ஈவு. அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, எபேசியர் 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலே, கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள், இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கிறிஸ்துவுக்காக துன்பப்படுதல் என்பதும் தேவனுடைய ஒரு ஈவுதான். இந்த உலகில் நமக்கு கிடைத்த பெரிய ஸ்லாக்கியங்களில் அதுவும் ஒன்று. இதை அறிந்தவர்கள் மகிழ்ச்சி உள்ளவர்கள். பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, இப்படி நான் அவரையும் அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையையும் அவருடைய பாடுகளின் ஐக்கியத்தையும் அறிகிறதற்கும் அவருடைய மரணத்திற்கொப்பான மரணத்திற்குள்ளாகி எப்படியாயினும் நான் மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுந்திருப்பதற்கு தகுதியாகும்படிக்கும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இந்த நாளிலே தேவனுடைய பிள்ளைகளே, நமக்காக பாடுபட்டு நமக்காக மரித்த ஆண்டவராகிய இயேசுவுக்காக நாம் துன்பப்படுவது நமக்கு ஒரு மேன்மை இல்லையா? அன்பு ஆம் என்று கூறுகிறது. எந்த விதத்திலும் அசௌகரியத்தையோ கடினமான காரியங்களையோ துன்புறுத்தப்படுதலையோ கஷ்டங்களையோ அல்லது அவருக்காக துன்பப்படுதலையோ நாம் தவிர்க்க கூடாது. நன்றாக விளங்கி கொள்ளுங்கள் தேவனுடைய பிள்ளைகளே. கிறிஸ்து இயேசுவை விசுவாசிக்கிறதற்கு மாத்திரமல்ல, அவர் நிமித்தமாக பாடுபடுகிறதற்கும் நமக்கு அருளப்பட்டிருக்கிறது என்று இந்த வார்த்தையிலே நாம் விளங்கி கொள்ள வேண்டிய காரியங்கள். சில நேரங்களிலே ஊழியத்தின் நிமித்தம் ஊழியங்களிலே நாம் அடிக்கப்படுகிறோம், வசைபாடப்படுகிறோம், அநேகர் நம்மை வஞ்சிக்கிறார்கள். இன்னும் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், கிறிஸ்துவின் நிமித்தம் சபை நடத்துதலோ அல்லது ஊழியங்கள் செய்வதிலோ பல சத்துருக்களுடைய உட்புகுதலினாலே பலவிதமான போராட்டங்களை நாம் அனுபவித்து கொண்டிருக்கிறோம். இவைகளெல்லாம் நாம் படுகிற பாடுகள் வேதனைகளின் மத்தியிலே தேவனை நோக்கி நாம் மனிதர்களாக இருக்கிறபடினாலே சில கேள்விகளை நாம் கேட்கிறோம். ஆண்டவரே, உமக்கு ஊழியம் செய்யும்படி நாம் கடந்து வந்திருக்கிறோமே, ஏன் எங்களுக்கு இப்படிப்பட்ட உபத்திரவங்கள், ஏன் இப்படிப்பட்ட போராட்டங்கள், ஏன் இப்படிப்பட்ட பிரச்சனைகள் என்று சொல்லி நாம் அங்கலாய்க்கிறோம், புலம்புகிறோம், கேள்விகளை கேட்கிறோம். ஆனால் இது தேவனுடைய பார்வையிலே நம்முடைய எதிர்கால காரியங்களுக்கு இது மகிமையாக இருக்கிறது. கிறிஸ்துவனுடைய பாடுகளை நாமும் சுமப்பதற்கு தேவன் ஒரு வாய்ப்பை நமக்கு கொடுத்திருக்கிறார் என்பதை நாம் விளங்கி கொள்ள வேண்டும். அந்த பாடுகள் எப்பொழுதும் நம்மை தொடர்ச்சியாக பற்றி பிடிப்பது அல்ல. அவ்வப்போது கடந்து வருகிற வேளையிலே பவுலுக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்னது போல, உன்னுடைய பலவீனத்திலே என் பலன் பூரணமாய் விளங்கும் என்று சொன்னது போல, நாம் ஊழியத்தின் பாதைகளிலே படுகிற வேதனைகள், இன்னல்கள், கஷ்டங்கள், துன்பங்கள், அவமானங்கள், இவைகள் எல்லாவற்றிலேயும் தேவன் தம்முடைய பலனை நமக்கு கட்டளையிடுகிறவராக இருக்கிறார். ஆகவே இந்த நாளிலே அவர் நிமித்தமாக நாம் பாடுபடுகிற சூழ்நிலைகளிலே நாம் சோர்ந்து போகாதபடிக்கு, இன்னும் வைராக்கியமாக அவரை மறுதலித்து விடாதபடிக்கு, அவரை விட்டு பின்மாறி போகாதபடிக்கு கர்த்தருக்காக நாம் இன்னும் வைராக்கியம் உள்ளவர்களாக நாம் செயல்பட வேண்டும். எனக்கு தெரிந்த சில கர்த்தருடைய பிள்ளைகள் கிறிஸ்து இயேசுவை ஏற்றுக்கொண்டது நிமித்தம் அவருடைய குடும்பங்களிலே அடிக்கப்பட்டார்கள், அவமானப்படுத்தப்பட்டார்கள், நிர்வாணமாக்கப்பட்டார்கள். ஆனால் இன்றைக்கு கர்த்தருடைய ஊழியத்தை செய்கிற ஒரு நல்ல பாத்திரங்களாக, நல்ல ஊழியர்களுக்கு துணைவியாக, நல்ல துணையாளர்களாக தேவன் தம்முடைய பிள்ளைகளை பயன்படுத்தி வருகிறார். இது ஏதோ வாக்குக்கு சொல்ல வேண்டும் என்பதற்காக அல்ல. கர்த்தருக்காக பாடுபடுகிறவர்களை நிச்சயம் தேவன் பன்மடங்கு அவர்களை உயர்த்தி ஆசீர்வதிக்க அவர் போதுமானவராக மாத்திரமல்ல, அவர்களுடைய தேவனாகவே அவர் இருந்து அவர்களை அற்புதமாய் அவர் நடத்தி செல்வார். ஏனென்றால் செய்வது ஊழியம்,
ஊழியம். அதை யாருக்கு செய்கிறோம் என்று சொன்னால், கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுனுடைய நாமம் மகிமைப்படும்படிக்கு நாம் உழைக்கிறோம், ஊழியம் செய்கிறோம். ஆகவே அதனுடைய பிரதிபலனை நாம் இம்மையிலும் அனுபவிப்போம், மறுமையிலும் அனுபவிப்போம். கர்த்தர் நமக்கு பெரிய காரியங்களை அவர் செய்து கொண்டிருக்கிறார். ஆகவே நம்முடைய பாடுகளை நினைத்து நாம் சோர்ந்து போகாதபடிக்கு கர்த்தருடைய நாமத்தை, அவருடைய இரக்கங்களை முன்னே வைத்து நாம் கடந்து போவோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராக. நாம் ஜெபிப்போம். நல்ல தகப்பனே இயேசுவே, இந்த ஆசீர்வாதமான நாளிலும் உம்முடைய நல்ல நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம். ஆண்டவரே, இந்த பாடுகளை நினைத்து நாங்கள் சோர்ந்து போகாதபடிக்கு எங்களோடு கூட பயணிக்கிற எங்கள் ஜெய கிறிஸ்துவாகிய எங்கள் தேவன், தூய ஆவியானவர் எங்களோடு இருக்கிறபடினாலே எல்லா காரியங்களிலும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணுவீராக. இந்த பாடுகள் எல்லாம் ஆண்டவரே இந்த உலகத்தோடே முடிகிறது. ஆனால் உம்முடைய சமூகத்தில் நாங்கள் நிற்க எங்களை இன்னுமாய் கட்டுவிப்பீராக. கிறிஸ்து இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே. ஆமேன், ஆமேன். God bless you.